எண்ணின் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. எல்லாம் நிறைவாகட்டும். மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் 71வது மாதாந்திர சிறப்பு கூட்டம் மிக அற்புதமான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாலை நிகழ்வுகளாக மரபணு ஜோதிட பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் சௌரிராஜன் ஐயா அவர்கள் பேச இருக்காங்க. ஜோதிட முத்துக்கள் அப்படின்ற தலைப்பில் ஜோதிட ஞானவேந்தன் உயர் திரு சின்னையர் ஐயா அவர்கள் பேச வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக 2ஆம் பாவத்தினுடைய சூட்சமங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையினுடைய நிறுவன தலைவர் திரு டி.ஆர். ராஜாசங்கர் ஐயா அவர்கள் பேச வந்திருக்காங்க. ஸோ மாலை நிகழ்வில் மிக அற்புதமான நிறைய சொற்பொழிவுகள் இருக்குது. அதுக்கப்புறமா பணம் சார்ந்த விஷயங்கள், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ மாலை நிகழ்வுடைய முதல் பேச்சாளராக மதிப்புக்கு மரியாதைக்குரிய திரு சௌரிராஜன் ஐயா அவர்களை வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மரபணு ஜோதிட பலன்கள் பற்றி பேச போகிறார். ஸோ இதுக்கிடையில் குபேர கலசம் அறக்கட்டளையின் சார்பாக மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி நிர்வாகிகளுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. குணகர ஐயா, லோகநாதன் ஐயா, லோகநாதன் ஐயா, ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். தடித்த ஓர் மகனை தந்தையின்று அடித்தால் தாய் உடன் அணைப்பள், தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன். இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்து ஆடும் புனித நீ ஆதலால் என்னை அடித்தது போதும், அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன். பெற்ற தாய்தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. பள்ளிப்பாளையம் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் கல்வி மையத்தின் சார்பாக விசுவாவசு வருடம் புத்தாண்டினுடைய தொடக்க நிகழ்வாக 71வது மாதாந்திர கருத்தரங்கில் பங்கு கொள்ளக்கூடிய இனிமையான வாய்ப்பை நல்கிய மரியாதைக்குரிய டாக்டர் முகுந்தன் முரளி ஐயாவிற்கு அடியனுடைய பணிவு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மேலும் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டு தங்களது மேலான ஜோதிட கருத்துக்களை வழங்க இருக்கின்ற இருபால் ஜோதிடர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். சபையோர்க்கு நன்றி, சபையோர்க்கு நன்றி. அடியேனை ஜோதிட உலகிற்கு வழிகாட்டிய மரியாதைக்குரிய சத்தியமங்கலம் சூட்சும ஜோதிடர்
மரியாதைக்குரிய அமரத்துவம் அடைந்த பட்டாபிராமன் ஐயா அவர்களை இந்த இனிய வேளையிலே நன்றி உணர்வோடு நினைவுற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்திலே அடியனுக்கு மரபணு ஜோதிடத்தினுடைய வழிகாட்டியாக விளங்கக் கொண்டிருக்கக்கூடிய சென்னையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த அன்பருக்கும் இந்த இனிய வேளையிலே அடியனுடைய நன்றி கலந்த வணக்கத்தை மிகவும் பணிவான முறையிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அடியன் எப்பொழுதுமே இந்த மரபணு ஜோதிடத்திலே ஏதாவது ஒரு நல்ல கருத்துக்களை, அவரால் சொல்லப்பட்ட நல்ல கருத்துக்களை சபையிலே எடுத்து வைப்பதை சமீப காலத்திலே வழக்கமாக கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு சில கருத்துக்களை எடுத்து வைக்க நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு மரபணு ஜோதிடத்திலே ஒரு 3 குறுந்தலைப்புகளிலே அடியேன் சில செய்திகளை சொல்ல ஆசைப்படுகின்றேன். நல்ல நாள் என்று சொன்னால் நாம் எல்லாம் ஏதாவது ஒரு நாளை நல்ல நாளாக குறிப்பிடுவார்கள். தீய நாள் என்று சொன்னால் ஏதாவது ஒரு நாளை இது கெட்ட நாள், இந்த காரியங்கள்லாம் இந்த நாளில் செய்யக்கூடாது அப்படின்னு நல்லதுக்கு ஒரு நாளும் தீயதுக்கு ஒரு நாளுமாக இருவேறுபட்ட நாட்களை குறிப்பிடுவார்கள். ஆனால் மரபணு ஜோதிடத்திலே நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஒரே நாள். இது ஆச்சரியமாக கூட இருக்கும். இந்த காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகங்களிலே சனி பகவான் ஆயுள்காரகன், தீர்காயுளுக்கும் அவர் தான் காரகத்துவம் வைப்பார், அற்பாயுளுக்கும் அவர் தான் காரகத்துவம் வைப்பார். ஆக ஒரே கிரகத்தை நன்மைக்கும் அந்த காரகத்துவத்தை சொல்வார்கள், தீமைக்கும் அந்த கிரகத்திற்கான காரகத்தை குறிப்பிடுவார்கள். அந்த அடிப்படையிலே இந்த மரபணு ஜோதிடத்திலே நல்ல நாள் என்பதும் தீய நாள் என்பதும் ஒரே நாள் தான். அந்த நாளை நாம் எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லக்கூடிய வழிமுறையை இந்த மரபணு ஜோதிடம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது என்பதை மிகவும் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, 8 வகையான கர்மாக்கள் எப்பொழுதுமே நாம் இதை வலியுறுத்தி பேசுவோம். சூரியனுடைய கர்மா என்று சொன்னால் அந்த 4 நட்சத்திரங்கள். ஆனால் இந்த சூரியனுடைய கர்மாவிற்குரிய அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளை இங்கு நான் குறிப்பிடவில்லை. காரணம் என்ன என்று கேட்டால், சூரியன் பிறந்த நட்சத்திரமான 4 நட்சத்திரங்களிலே அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களிலே கேதுவானவர் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றார். இந்த கேது என்று சொல்லக்கூடிய இந்த கிரகம் கிழமையை சுட்டி காட்டாது. ஆகையினாலே ஜோதிடத்தில் சூரியனுடைய கர்ம பதிவை பற்றி பிறகு ஒரு நாளில் பேசுவோம். அதே நேரத்தில் புதனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரு 3: ரோகிணி, உத்திரம், பூராடம். ரோகிணி, உத்திரம், பூராடம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் புதனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. ஆனால் ஒவ்வொரு கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களிலே ஏதாவது ஒரு நட்சத்திரமோ 2 நட்சத்திரமோ கிரகங்கள் பிறந்த நட்சத்திரமாக அமையும். ஆனால் இந்த புதனுடைய கர்ம பதிவை வழங்கும் இந்த 3 நட்சத்திரங்களான ரோகிணி, உத்திரம், பூராடத்திலே எந்த கிரகமும் பிறக்கவில்லை. அதனால் இதை பற்றியும் பிறகு யோசிப்போம். அதே நேரத்தில் சுக்கிரன், இந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கர்மப்பதிவை வழங்கக்கூடிய நட்சத்திரங்கள் 3. அந்த 3 நட்சத்திரங்களும் திருவாதிரை, சித்திரை, திருவோணம். இந்த திருவாதிரை, சித்திரை, திருவோணம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் சுக்கிரனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களிலே எந்த கிரகமும் பிறக்கவில்லை என்ற காரணத்தினால் இந்த சுக்கிரனுடைய கர்மப்பதிவை பற்றியும் பின் யோசிப்போம். இப்போ 3 கிரகங்களுக்கான கர்மப்பதிவை நாம் நீக்கிவிட்டு மீதமுள்ள 5 கிரகங்களுக்கு உரிய கர்மப்பதிவை பற்றி ஆலோசிப்போம். முதல்ல சந்திரனுடைய கர்மப்பதிவை எடுத்துக்கலாம். இந்த சந்திரனுடைய கர்மப்பதிவை பெற்ற நட்சத்திரங்கள் ஒரு 4 நட்சத்திரங்கள்: பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. இந்த பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களிலே 2 நட்சத்திரங்களிலே கிரகங்கள் பிறந்திருக்கின்றன. ஒன்று
ராகு பிறந்த நட்சத்திரம் பரணி. ராகு பிறந்த நட்சத்திரம் பரணி. சுக்கிரன் பிறந்த நட்சத்திரம் மகம். இந்த 2 கிரகங்கள் பிறந்த நட்சத்திரம் அந்த சந்திரனுடைய கர்ம பதிவில் வரக்கூடிய 4 நட்சத்திரங்களிலே 2 நட்சத்திரங்கள் அமையும். ஆகையினாலே இந்த ராகு என்பது ராகு காலத்தை மட்டும்தான் குறிக்கும், கிழமைக்கு வராது. ஆனால் இந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடியது வெள்ளிக்கிழமையை குறிக்கும். சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை இல்லையா? ஆகையினாலே சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்டவர்களுக்கு நன்மையோ அல்லது தீமையோ வெள்ளிக்கிழமை நிகழும். வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல நாள். அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் எதிர்பாராமல் இவர்களை தேடி சில நல்ல செய்திகள் அவரை நாடி வந்து சேரும். திடீர்னு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் ஒன்று வரும். அது வெள்ளிக்கிழமையாக இருந்தால் இந்த 4 நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும், பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வெள்ளிக்கிழமை யோகமான நாளுன்னு எடுத்துக்கணும். அதே நேரத்தில் யோகமற்ற நாளுமே எடுத்துக்கணும். அந்த யோகம் எப்போ செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயல்பாக அவரை தானாக வந்தடையும் நல்ல நிகழ்வுகள், அவரை அறியாமலேயே சில நிகழ்வுகள் அவர்களுக்கு நடந்து வரும். அப்படி நடந்து வந்தால் அந்த 4 நட்சத்திரக்காரர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அது அவர்களுக்கு வரமாக அமையும். நல்ல விதமாக அவர்களுடைய வளர்ச்சிக்கு அந்த இயல்பாக நடக்கக்கூடிய தானாக நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு அவருக்கு வாழ்க்கையிலே உயர்வை தரும். ஆகையினால அது அவர்களுக்கு வரமாக வரும். மாறுபட்டு இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள், பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரக்காரர்களும் இது எனக்கு நல்ல நாள், இந்த நாளிலே நான் இதை செய்ய போகிறேன் என்று அவராக முனைந்து ஒரு காரியத்திலே ஈடுபட்டு அவர் செயல்படுவாரையானால் அது அவருக்கு தோஷமாக அமையும். இன்னும் சொல்ல போனால் சாபமாக அமையும். அது சரி வராது. அதே ஒரே நாள் தான், ஒரே நாளில் இயல்பாக தானாக நடக்கும். நாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். நான் நினைச்சே பார்க்கலைங்க, எனக்கு இப்படி ஒரு காரியம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த 4 நட்சத்திரக்காரர்களுக்கும் வெள்ளிக்கிழமை அந்த நிகழ்வு நடக்கும். ஆனால் அவர்களாக முயன்று ஒரு நல்ல காரியத்துக்கோ அல்லது ஒரு முயற்சி எடுத்து நான் எதை செய்கிறேன் என்று அவர்களாக அந்த நாளை தேர்வு செய்து அவர்கள் செயல்பட்டால் அது அவர்களுக்கு தோஷமாக அமையும், சரியாக அமையாது, அவர்களுக்கு அமையாது. இப்போ வெள்ளிக்கிழமை சொன்னோம். இது ஒரு கர்ம பதிவு, சந்திரனுடைய கர்ம பதிவுக்கு சொன்னோம். இது விவரித்து பேசலாம், இருந்தாலும் சுருக்கமாக சொல்லிக்கிட்டே போகிறேன். அடுத்து செவ்வாயினுடைய கர்ம பதிவு. இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவுக்கு எந்த நாள் அவர்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும், எந்த நாள் அவர்களுக்கு அதிர்ஷ்டகரமாக அமையும் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ சந்திரனுக்கு பார்த்த மாதிரி அந்த செவ்வாய்க்கு கர்ம பதிவிற்கு ஒரு 4 நட்சத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி. கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இங்கு சொல்லப்பட்ட இந்த 4 நட்சத்திரங்களிலே சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார். கொஞ்சம் அதோட இணைச்சு சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த ரேவதி நட்சத்திரத்திலே சனி பகவான் பிறந்த காரணத்தினால் இந்த 4 நட்சத்திரக்காரர்களுக்கும் செவ்வாயினுடைய கர்ம பதிவை பெற்ற இந்த 4 நட்சத்திரக்காரர்களுக்கும் சனிக்கிழமை அவர்களுக்கு தானாக தேடி வரக்கூடிய அந்த நல்ல நிகழ்வுகளை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சனி அந்த சனிங்கிறதுனால நாம் அந்த சனிக்கிழமையை வெறுக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா சனிக்கிழமை தானே ஏழுமலையான் கோயிலுக்கு போகிறேன், நான் சனிக்கிழமை போகிறேன்லாம் போகிறாங்க. அப்போ அந்த சனிக்கிழமையினுடைய புனிதத்துவம் எப்படிப்பட்டதுன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆகையினால் இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்டவர்களுக்கு மட்டும் இப்போ சொல்லப்படுது. அதாவது கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரத்தை கொண்டவர்களும் அவர்களை தேடி ஒரு நற்செயல்கள் வறுமையானால் அவர்களை அறியாமல், ஏன்னா எனக்கு ஏற்கனவே தெரியும் இது இப்படி நடக்கும்னு அவங்க சொல்லக்கூடாது. அவர்களுக்கு அது புதுமையாகவும் விசித்திரமாகவும் இருக்கும். அதனால் அவர் ஒரு நல்ல நண்பரை பார்க்க போகிறார், ஒரு காரியமாக பார்க்கணுன்னு அவராக போனார்னா அது
செயல்படுவதற்கு சரியாக வராது. ஆகையினால சனிக்கிழமை அந்த செவ்வாய் கர்மப்பதிவு கொண்டவர்களுக்கு நல்லதும் அந்த சனிக்கிழமை தான், தீயதும் அந்த சனிக்கிழமை தான். அதை புரிஞ்சுக்கணும். எப்படி இருந்தால் தீயது, எப்படி வந்தால் நல்லது என்பதை புரிந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சந்திரன் செவ்வாய் சொல்லிவிட்டோம். இப்பொழுது குருவை சொல்கிறேன் வச்சுங்களேன். குரு இது மேலே இருந்த வரியா. இந்த குருவுக்கு ஒரு 3 நட்சத்திரம் சொல்லுவோம். மிருகசீரிஷம், ஹஸ்தம், உத்திராடம். இந்த மிருகசீரிஷம், ஹஸ்தம், உத்திராடம் சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களில் ஒரு விசேஷம் இருக்குது. என்ன விசேஷம் இருக்குன்னா, இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட கர்மப்பதிவுகளில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரமாக வரும், கிரகம் பிறந்த நட்சத்திரமாக வரும்னு சொன்னேன். ஆனால் இந்த குருவினுடைய இந்த 3 நட்சத்திரங்களுமே கிரகங்கள் பிறந்த நட்சத்திரங்கள். இப்போ சொல்லப்பட்ட இந்த 3 நட்சத்திரங்களுமே கிரகங்கள் பிறந்த நட்சத்திரம். மிருகசீரிஷம் சந்திரன் பிறந்த நட்சத்திரம், ஹஸ்தம் சூரியன் பிறந்த நட்சத்திரம், உத்திராடம் செவ்வாய் பிறந்த நட்சத்திரம். இப்போ இந்த 3 நட்சத்திரமும் இருக்கக்கூடிய காரணத்தினால் குருவிற்கு நன்மை தரக்கூடிய நாட்கள் அதிகமான நாட்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த குருவினுடைய கர்மப்பதிவு இல்லை. இது இப்போ சொல்லக்கூடியது குருவினுடைய குருவினுடைய கர்மப்பதிவு தான். குருவினுடைய கர்மப்பதிவிற்கு இந்த 3 நாட்களும், இந்த 3 நாட்கள்னு சொன்னால் ஞாயிறு, திங்கள், செவ்வாய். வெரி குட். எங்கள் தலைவர் இருக்காருங்களே, திருச்சிக்கோட்டை தலைவர், அவருடைய அந்த அனுகிரகமே வேறு. நட்சத்திரம் பூரா செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்டவர் அவருடைய நட்சத்திரம் இல்லைங்களா. இருந்தாலும் அந்த சனிக்கிழமை மட்டும்தான் உங்களுக்கு நல்ல நாள். இப்போ சொல்லி கொண்டிருக்கக்கூடியது குருவனுடைய கர்மப்பதிவை கொண்டவர்கள். நான் ஆரம்பத்திலேயே சந்திரனுடைய கர்மப்பதிவை சொல்லும் பொழுது நம்முடைய இந்த மகரிஷி ஜோதிட மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் முகுந்தன் முரளி ஐயாவுடைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம், சந்திரனுடைய கர்மப்பதிவை கொண்டது. அது அவர்களுக்கும் அது போய் சேரணுங்கிற ஒரு நல்ல நினைவுகளோடு இதை பேசிக் கொண்டிருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது குருவுக்கு சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிகழ்வுகள் தானாக நடக்கணும், நாம செயல்படக்கூடாது. இயல்பாக அது நம்மை நோக்கி வறுமையானால் நம்ம கதவையே தட்டுங்க. வீட்டுக்கு வந்து கதவை தட்டும், ஐயா இந்த காரியத்தில் நீ ஈடுபடு, உன்னுடைய வளர்ச்சிக்கு அடையாளம் இதுதான் அப்படின்னு அது எடுத்துக்காட்டும். அந்த நாளை அவர்கள் இறுக பற்றி கொள்ள வேண்டும். எப்படி இறுக பற்றிக்கணும்? சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வதி நீன்னு பாடுவாங்க. அது மாதிரி அந்த நாளை நம்முடைய வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும் என்பதை மனதில் கொண்டு சிக்கனை பிடித்து வாழ்விலே உயர வேண்டும். இது குருவிற்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, அடுத்த ஒரு 5 கிரகத்துக்கு இப்போ சொல்லணும். இந்த 5 கிரகத்துக்கு இப்போ சந்திரனுக்கு சொல்லியிருக்கேன், செவ்வாய்க்கு சொல்லியிருக்கேன், குருவுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்லுங்க, புதனுக்கு நான் வேண்டான்னு முதல்ல மறுத்துருக்கேன். நீங்கள் அதை கவனிக்கணும், பார்க்கலாம். நீங்கள் கவனிக்கிறீங்களோ இல்லையோ, நானும் சொல்லணும் இல்லையா? ஏன்னு கேட்டிங்கன்னா, புதனுடைய நட்சத்திரங்களில் எந்த கிரகங்களும் பிறக்கவில்லை. சரி, இப்போ ராகு சொல்கிறேன். இந்த ராகுனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 3: பூசம், விசாகம், சதயம். பூசம், விசாகம், சதயம். ஆகையினால் இந்த நட்சத்திரத்தை லக்ன பதிவாக, அதாவது லக்ன புள்ளியாவோ லக்ன அதிபதியாவோ ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு இந்த ராகுனுடைய கர்ம பதிவு இருக்கும் அல்லவா? அந்த ராகுனுடைய கர்ம பதிவை கொண்டவர்களுடைய இந்த 3 நட்சத்திரத்திலே பூசமானது குரு பிறந்த நட்சத்திரம். அப்போ இந்த ராகுனுடைய கர்ம பதிவிற்கு யோகத்தையோ அல்லது அதிர்ஷ்டத்தையோ கொடுக்கும் நாள் எது என்று சொன்னால் வியாழன். அதை எடுக்கிறதுக்காக சொல்கிறேன், அதை நினைவுபடுத்துறதுக்காக. ஆகையினால இந்த வியாழனை, இந்த ராகு கர்ம பதிவை கொண்டவர்கள் சரியாக பயன்படுத்தினால் அவர்கள் வாழ்க்கையிலே உயர முடியும். அது அவர்களுக்கு வரமாக அமையும். ஆனால் அவர்களாகவே நான் செய்ய போகிறேன், இதில் போய் நான் முட்டிக்க போகிறேன், நான் இவங்க போய் மோதிக்க போகிறேன்னு போனால் அது அவர்களுக்கு சாபமாக முடியும்.
அதனுடைய விளக்கம் அவ்வளோதான். அப்படித்தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. அடுத்தபடியாக இன்னும் ஒரே ஒரு இதை சொல்லணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சனியினுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். புனர்பூசம், சுவாதி, அவிட்டம் இங்கு சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும், இந்த 3 நட்சத்திரங்களிலே சனி பகவான் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம். சாரி, இல்லை, புதன் பகவான் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம். புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம். ஆனால் அது சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள். இப்போ என்ன சொன்ன, எந்த கர்மப்பதிவு பற்றி பேசியிருக்கேன்னு சொல்ல முடியுமா யாராவது? இப்போ சொல்லக்கூடியது சனி, புனர்பூசம், சுவாதி, அவிட்டம் இல்லைங்களா? அதை பற்றி தான் இப்போ சொல்லியிருக்கேன். இந்த சனி பகவானுக்கு நல்லதை செய்யக்கூடிய நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமை. ஏன் புதன்கிழமை அப்படின்னா, அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய அந்த 3 நட்சத்திரங்களிலே புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம். அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லைங்க. சொல்கிறத நல்லா தெளிவாக சொல்லணும், மற்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், நாமும் புரிந்து சொல்ல வேண்டும். அதுக்காக நான் இப்படி சொல்ல வேண்டியிருக்கு. இதை நான் இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு அடுத்த வேறொரு தலைப்புக்கு போகலான் இருக்கேன். நீங்கள்லாம் பிரியப்பட்டா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கர்ம பதிவுகளுக்கும் உறவு முறைகள் உண்டு. இந்த உறவு முறைகள்னால நல்லதுக்கு 4 பேர் வேணும், கெட்டதுக்கும் 4 பேர் வேணும். சொல்லுவாங்கள்ல பழமொழி, நல்லதுக்கும் 4 பேர் வேணும், கெட்டதுக்கும் 4 பேர் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த உறவு முறைகளில் ஒவ்வொரு கர்ம பதிவுக்கும் உறவு முறைகள் உண்டு. இந்த உறவு முறைகள் உண்டு அப்படின்னு சொன்னால், இப்போ சூரியன் என்று சொன்னால் நாம் சொல்லுவோம் தகப்பன் காரகன், மாமனாருக்கும் சூரியன். சந்திரனுடைய கர்ம பதிவுன்னு சொன்னால், சந்திரன் சொன்னால் தாய்க்கு காரகன், மாமியாருக்கும் காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம். செவ்வாய் என்று சொன்னால், செவ்வாய் இளைய சகோதரன் பங்காளிகள், நம்முடைய பங்காளிகள், சித்தம்மக்கள், பெரியம்மக்கள், நம்முடைய வயதுக்கு கீழாக இருப்பார்கள் தம்பிமார்கள், அவர்களெல்லாம் கொடுத்த செவ்வாயுடைய காரகத்திலே வருவார்கள். பெண்களுடைய ஜாதகத்திலே இந்த செவ்வாயானவர் கணவனுக்காக வருவார். அதனால் இது செவ்வாயுடைய காரகத்துவம். புதன் காரகத்துவம் என்று சொன்னால் புதன் தாய்மாமன் காரகன். இப்படியெல்லாம் நாம் பேசுவோம் அல்லவா? ஆகையினால நாம் இந்த கர்மாவினால் நாம் எப்படி பாதிக்கப்படுகிறோம் என்பதை ஒரு செய்திக்காக சொல்ல ஆசைப்படுகின்றேன். உதாரணமாக முதல்ல எடுத்த உடனே இந்த சந்திரனுடைய கர்ம பதிவை எடுத்துக்கிறேன். சந்திரனுடைய கர்ம பதிவை எடுத்துக்கொள்ளும் பொழுது பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. அந்த சந்திரனுடைய கர்ம பதிவுக்கு எடுத்துக்கலாம். தாய் பற்றி பேசணும், செவ்வாய் எடுத்துக்கலாம். அதான் நல்லா இருக்கும். ஐயா பூரம், இந்த செவ்வாயை எடுத்து பேசுவோம். கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி. கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியவர்களிடத்திலே நாம் எப்படி அணுக வேண்டும் என்று சொன்னால், இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்கும் இல்லை, இந்த 4 நட்சத்திரக்காரர்கள் மட்டும், அவர்கள் இந்த காரகத்துவனுடைய உறவு காரகத்துவம் இருப்பவர்கள் அல்லவா, அவர்களிடத்தில் எப்படி அணுக வேண்டும் என்பதை இதன் வாயிலாக சொல்ல ஆசைப்படுகின்றேன். உதாரணமாக இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்டவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்லதுக்கு வீட்டில் நடக்கக்கூடிய நன்னிகழ்வுகளுக்கு, கிரகப்பிரவேசம், கல்யாணம், இந்த மாதிரி போகிறவங்களுக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு அழைப்பேன் எல்லாரையும். அந்த மாதிரி அழைக்கும்போது இந்த செவ்வாயினுடைய காரகத்துவ உறவுகளை எல்லாம் நல்லபடியாக போய் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி, நாம் வழக்கம் போல் எல்லோரையும் அழைப்பதை விட சற்று கூடுதலான மரியாதை செலுத்தி அவர்களை அழைத்து நாம் நடத்துவோம். எல்லாம் நடத்துவோம், நல்ல விதமாக நடத்துவோம். கும்பிடு போட்டு வருவாங்க, நல்ல விதமாக வாழ்த்துவாங்க, சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் அந்த செவ்வாயுடைய கர்ம பதிவை கொண்டவர்களுடைய இல்லத்திலே அவர்களுக்கு உள்ளாக தீர்க்க முடியாத பிரச்சனையாக கருதி ஏதாவது இருக்குமாறு அவர்கள் உணர்வார்களே, ஆனால் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு அந்த உறவுக்காரத்துவங்களை அழைத்து, உதாரணமாக எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது,
இதை வந்து நீ தீர்த்து வையின்னு ஃபோனில் வச்சு அழைச்சி அவர்கள் இங்கே வந்து நம்முடைய பிரச்சனைகளை என்னவென்று குடும்ப பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை அது அவர்களுக்கு தெரியாது. இப்போ தான் வந்த உடனே அவர்களுக்கு நாம எடுத்து சொல்லி அவர்களுக்கு கவனப்படுத்துவோம். அந்த பிரச்சனையை எடுத்து சொல்லி இதுக்கு தீர்வு காண வேண்டும்னு அவர்களை அழைத்தால் அவர்கள் வந்து 1 4 16 ஆக்கி பேன பெருமாளாக்கி என்னென்னலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர்கள் அந்த பிரச்சனையை பூதாகாரமாக்கி அந்த குடும்பத்தை சின்னாபின்னமாக்கி விடுவார்கள். தயவுசெய்து இந்த செய்திக்கு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, ஏன்னா இப்படி சொல்கிறேன்னு. ஆனால் இது நடைமுறையில் நிகழ்வுகளை பலரும் சந்தித்து இவர்கள் உணர்ந்து சொல்லப்பட்ட செய்தியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இதை இவ்வாறு சொல்ல வேண்டியிருக்கிறது. சொல்கிறது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த அமைப்பு இப்படி உறவுக்காரங்களே எப்படி அணுக வேண்டும்னா, தாமரை இலை மேல் இருக்கக்கூடிய தண்ணீரை போல பட்டும் படாமல் ஒட்டி உறவாடினா நிலைமை வேற. அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, நீங்களே புரிஞ்சுக்கிட்டா சரி. அது அந்த அடிப்படையில் இப்படி சொல்ல வேண்டிய ஒரு நிலைப்பாடு இது. சரி, இப்போ அதே நேரத்தில் செவ்வாய்க்கு இப்போ சொன்னேன். அதே நேரத்தில் புதனுக்கு ரோகிணி உத்திரம் பூராடம். இந்த ரோகிணி உத்திரம் பூராடம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் உறவு என்று சொன்னால் தாய்மாமன் இல்லைங்களா? புதன்காரகன் சொன்னாலே தாய்மாமன் தானே. ஆகையினாலே நம்முடைய இல்ல நிகழ்ச்சிகளுக்கு இந்த புதன் காரகத்துவ உறவுகளை அழைக்கலாம், கிரகப்பிரவேசத்துக்கு அழைக்கலாம், திருமணத்துக்கு அழைக்கலாம். மற்றபடி இயல்பாக மற்றவர்களை விட ஒருபடி உயர்வாக மதித்து அவர்களை அழைத்து நாம் மரியாதை செய்யலாம். அதோடு நிறுத்திக்கணும். அவர்கள் நம்முடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனையை, அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு அவர்களுடைய உதவியை நாடினால் நிலைமை மோசமாக இருக்கும். தாய்மாமன் வழி அவர்களுடைய உறவை தேடினால் சற்று அவர்கள் வருவார்கள். நாம் அழைச்சிட்டோன்னா வர்த்தனை செய்வாங்க. அதனால் அவர்கள் வருவார்கள். வந்து என்ன செய்வார்கள்னு கேட்டால் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் கேட்டுவிட்டு அந்த பிரச்சனையை பூதாகாரமாக்கி விடுவார்கள். பெரிதாக ஆக்கி அந்த பிரச்சனையால் அந்த குடும்பம் அவதிப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் என்பதை ஒரு செய்திக்காக இதனை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்போ குரு, இந்த ஒரு குருவினுடைய இதை சொல்லிடுறேன். இது கொஞ்சம் கதையாட்டு சொல்ல போகிறேன். எப்படி என்ன கேட்டிங்கன்னா, குருவினுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 3: மிருகசீரிஷம், ஹஸ்தம், உத்திராடம். இந்த மிருகசீரிஷம், ஹஸ்தம், உத்திராடம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் குருவினுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த குருவினுடைய காரகத்துவங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய குழந்தைகள். நம்முடைய குழந்தைகள்னால் அடுத்த எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய 5 வயது உள்ள குழந்தைகள் அனைத்துமே குருவினுடைய கர்ம பதவி கொண்ட குழந்தைகள். நம்முடைய குடும்பத்தில் 50 வயது மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் அது நமக்கு குருவினுடைய அந்த காரகத்துவத்துக்கு உரிய சமாச்சாரம். மற்றவர்களுக்கு 5 வயது குழந்தை நம்முடைய குடும்பமாக இருக்குமே, ஆனால் அது வயது நிர்ணயம் பண்ணக்கூடாது. நம்முடைய குழந்தைகள் அனைவரும் குருவினுடைய காரகத்துவத்திற்குள் வருவார்கள். இப்போ இந்த குருவினுடைய நன்மையும் தீமையும் குருவால் நிகழும் இல்லையா? இப்போ இந்த குருவை என்ன செய்கிறாருன்னு பாருங்களேன். ஒரு சின்ன குருவால் நன்மையும் உண்டு, குருவால் தீமையும் உண்டு. ஒரு யோகாசனம் கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், அந்த யோகாசனம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியரிடத்திலே பல மாணவ மாணவிகள் படிப்பார்கள். அந்த பல மாணவ மாணவிகள் படித்து நன்கு படித்து தேர்ந்து அவர்களும் ஆசிரியர் நிலைக்கு உயர்வார்கள். அப்படி ஒரு யோகாசன ஆசிரியரிடத்திலே பயின்ற ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய நிலையிலே உயர்ந்து அவர்களும் ஆசிரியர் ஸ்தானம் பெற்று அவர்கள் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள், நேசிக்கிறார்கள்.
அப்போ நேசிக்கும் பொழுது அவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அப்படி முடிவிற்கு வரும்பொழுது இந்த முடிவை நம்முடைய குருவிடத்திலே ஒப்படைக்கலாம். ஏன்னா இவர்கள் குருவினுடைய கர்ம பதிவை பெற்றவர்கள். யார் இந்த 2 பேரில் ஒருத்தரோ 2 பேருமோ தெரியல, அவர்கள் குருவினுடைய கர்ம பதிவான மிருகசீஷம் ஹஸ்தம் உத்திராடத்திலே பிறந்தவர்கள். அந்த குருவிடத்தில் ஒப்படைத்த உடனே குரு ஆனவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சற்று பொறுங்கள் என்று தாமதிக்கின்றார். அந்த தாமதிக்கக்கூடியது காலம் எப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 10 வருஷம் ஆகிடுதுங்க. தள்ளி தள்ளி அவர் உடனே சொல்லலை, தள்ளி தள்ளி போட்டு 10 வருஷத்துக்கு மேலே போயிடுது. 11வது வருஷத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண் தன்னுடைய குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டின் காரணத்தினாலே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நிலைக்கு ஆட்படுகின்றாள். அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடுது. இந்த மனுஷன் இருக்கானே, இன்னொருத்தர் இருப்பார்லவா, அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மேற்கொண்டு மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கின்றார் ஒரு யோகாசன ஆசிரியர். அந்த ஆசிரியர் அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு திருமணம் மேலும் 4 வழி கூடி விடுகிறது. இந்த நேரத்தில் அவரால் முதல்ல அந்த பெண் இருப்பார்லவா, அந்த பெண்ணுக்கு குழந்தையும் பிறந்துருது. இவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, குருவால் நன்மையும் நிகழும், குருவால் தீமையும் நிகழும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இதை சொன்னேன். சொல்கிறதுல ஒன்றும் குழப்பம் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு கருத்தை மட்டும் பதிவு பண்ணிவிட்டு நான் நிறைவு பண்ணிக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, புதனுடைய கர்ம பதிவை பெற்ற குழந்தைகள் நம்முடைய குடும்பத்தில் இருப்பார்கள். புதனுடைய கர்ம பதிவை பெற்ற குழந்தைகள் நம்முடைய குழந்தைகள். இப்போ நமக்காக நாம் பேசுவோமே, இந்த குழந்தைகள் என்று சொன்னால் இந்த புதனுடைய ரோகிணி உத்திரம் பூராடம், ரோகிணி உத்திரம் பூராடம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் புதனுடைய கர்மப்பதியை கொண்ட நட்சத்திரங்கள். ஒரு 10வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன், நான் இதை சொல்லக்கூடியது மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் அவர்கள் தான் பார்த்த ஜாதகத்தினுடைய அமைப்பை வெளிப்படுத்தி இருப்பார்களவா. இப்பொழுது அதை பற்றி 2 வார்த்தை. இது அவரால் பார்க்கப்பட்ட ஜாதகம். இந்த புதனுடைய கர்ம பதிவை என்று சொன்னால், அந்த குழந்தையினுடைய லக்னம் அப்படின்னு பார்த்தா தனுசு லக்னம். தனுசு லக்னத்தினுடைய லக்ன புள்ளி அப்படின்னு பார்த்தா அது பூராடத்தில் விழுந்திருக்கு. அவருடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா அவருடைய ஜென்ம நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய லக்னத்திலேயே சந்திரன் பூராட நட்சத்திரத்தில். அப்போ லக்ன புள்ளியும் பூராடம், லக்ன ராசி அதிபதி சந்திரனும் அந்த லக்னத்திலேயே அவரும் பூராடும். லக்னாதிபதி குரு இருப்பார் அல்லவா, அந்த குருவானவர் கன்னியில், குருவானவர் கன்னியில் உத்திர நட்சத்திரத்தில் அவரும் புதனுடைய கர்ம பதிவு வாங்கிவிட்டார். 10ஆம் அதிபதி புதன் இருப்பார் அல்லவா, அவரும் அந்த வீட்டிலே உச்சமடைஞ்சிருக்கார். இன்னும் நாம் பேசுவோம். அந்த கன்னியில் இருக்கக்கூடிய அந்த புதனும் 10ஆம் இடத்து அதிபதியும் உத்திர நட்சத்திரத்திலே இருக்கார். இப்படி அந்த 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த மாணவனுடைய கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் புதனுடைய கர்ம பதிவை வாங்கியிருக்கின்றன. அந்த மாணவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த மாணவனுடைய அப்பா தான் ஜாதகம் பார்க்க வந்திருக்காரு. அந்த மாணவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த யூடியூப்பை பார்த்தேன். பல்வேறு நல்லதுக்கும் யூடியூப் பயன்படும், தீயதுக்கும் இந்த யூடியூப் பயன்படும். இப்போ நான் பேசுகிறது நல்லதுக்கு பயன்படுதுங்கிற அடிப்படையில் பேசிட்டேன். அந்த மாணவன் மிகச்சிறப்பான முறையில் தன்னுடைய இயல்பான அறிவை பயன்படுத்தி அந்த யூடியூப்பை பார்த்து 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 தன்னுடைய அறிவை பெருக்கிக் கொள்கிறான். அந்த பெருக்கிக் கொண்ட அந்த மாணவன் என்ன செய்கிறான் சொன்னால், கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் என்று சொல்வார்கள். அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை இந்த 10வது மாணவன் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த வகையில் அவன் ஊதியம் பெற்றுக்கொண்டு செய்து கொண்டு இருக்கிறான் பல விஷயத்தில். அப்போ அந்த கெட்டிக்கார மாணவனுடைய புதன் கர்மாவை பெற்ற காரணத்தினால் அவனுடைய அறிவு நுட்பமான அறிவாக இருக்கிறது.
அவர்கள் அந்த குழந்தைகளை எல்லாம் குழந்தைகள் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போவோம், அவர்களுக்கு இந்த மனப்பாடம் செய்கிறது இதெல்லாம் பிடிக்காது. அவர்களெல்லாம் ஆராய்ச்சி மனப்பான்மையிலேயே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அதனால் இந்த புதனுடைய கர்மப்பதியை கொண்டவர்களை நாம் நம்முடைய எண்ணத்தை அவர்கள் மீது திணிக்கக்கூடாது. அவர்களை சுதந்திரமாக செயல்படுவதற்கு அனுமதிக்க வேண்டும் பெற்றவர்கள். என்ன கேட்டிங்கன்னா, அந்த நம்முடைய அழுத்தத்தை அந்த குழந்தைகள் மேல் நாம் திணிப்போமையானால் அது மிகப்பெரிய பாதிப்பு கூட உள்ளாகும். அவர்களுடைய மனநிலை கூட பாதிக்கப்படும். அவர்களை சுதந்திரமாக செயல்பட கண்காணிக்கணும். குழந்தைங்கிற போது நாமும் அந்த குழந்தைகளை கண்காணித்து கொண்டு அவர்களை நல்ல விதமாக வளர்ப்பதற்கு நாம் துணை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இனிய நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. ஸ்ரீராமஜி நல்ல வாழ்த்துக்கள். உணவு அன்னதானம் செய்த ஜோதிட ஞானவேந்தன் சின்னையர் ஐயா அவர்கள் வந்து ஜோதிட முத்துக்கள் அப்படிங்கிற தலைப்பில் பேச வர போகிறாரு. ஐயா அவர்களுக்கு இந்த மாதம் அன்னதானத்துக்கு ஐயா அவர்கள் தான் உதவி செஞ்சாருக்கு. ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவித்துக் கொள்வோம்.